தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நாம் இஸ்ரவேல் தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். உலக நாடுகளின் வரிசையிலே இஸ்ரேல் தேசத்துக்காக இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். சொந்த நாடாய், தேவனுடைய சொந்த நாடாய் இருக்கிற அந்த இஸ்ரேல் தேசம் தேவனை இன்னும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. அவர்களுடைய ரட்சிப்புக்காக இன்றைக்கு தேவ சமூகத்திலே நாம் நிற்போம். இஸ்ரேல் நாடானது மேற்கு ஆசியாவில் மத்திய தரைக்கடலின் தென்கிழக்கு கரையில் அமைந்துள்ள ஒரு நாடாகும். இங்கு சுமார் 74% யூதர்கள் இருக்கிறார்கள், 18% முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், 2% சற்று குறைவாக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் முழுவதும் தேவனை அறிந்து கொள்ளும்படியாய் நாம் ஜெபிப்போம். 93 லட்சத்துக்கு அதிகமாக இருக்கிற மக்கள் தொகை கொண்ட இஸ்ரேல் தேசத்துக்காக நாம் தேவ சமூகத்தில் நிற்போம். இஸ்ரேலின் மாவட்டங்கள் 6 நிர்வாக மாவட்டங்களாகவும் 15 வட்டங்களாகவும் பிரிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த இஸ்ரேல் தேசத்தின் மீது கர்த்தருடைய ஆளுகை ஊற்றப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். இந்நாட்களிலே ரட்சிப்புக்கேற்ற சமாதானத்தை அவர்கள் கண்டுகொள்ளும்படியாய் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். தேசத்தை சுற்றிலும் ஒரு இளைப்பாறுதல் உண்டாகும்படியாய் நாம் ஜெபிப்போம். ஆளுகிறவர்கள் தேவனை கண்டுகொள்ளும்படியாய் நாம் ஜெபிப்போம். அந்த தேசம் எல்லா தேசத்தை சுற்றி உள்ள தேசத்தின் மக்களிடமிருந்து பாதுகாக்கப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். மற்றவர்களிடத்திலே யுத்தம் செய்யாதபடிக்கு சமாதானம் நிறைந்த தேசமாய் அந்த இஸ்ரேல் தேசம் காணப்படும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இஸ்ரேல் நாட்டுக்காக நாங்கள் தெய்வ சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. 93 லட்சத்துக்கும் அதிகமாக இருக்கிற அந்த மக்களை கர்த்தர் இந்நாளில் நினைத்தருளும்படி ஜெபிக்கிறேன் சுவாமி. அங்குள்ள யூதர்களை கர்த்தர் ரட்சித்தருளும்படி ஜெபிக்கிறேன். அவர்களுக்காக நீங்க கல்வாரின் சிலுவையில நீங்க தொங்குனீங்க ஆண்டவரே. அதை நினைக்கத்தக்கதான இருதயத்தை தாங்க, ரட்சிப்புக்கேற்ற சமாதானம் அவர்களை மூடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, அந்த தேசம் கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே இருக்கட்டும், கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்கட்டும், கர்த்தருடைய கண்கள் அதன் மீது பதிக்கப்பட்டு இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த தேசத்தை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசம் ஆண்டவரே தேவனை கண்டுகொள்ளும்படியாய், இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியான கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சிலுவையிலே சிந்தப்பட்ட ரத்தம் அந்த ஜனங்கள் மீது தெளிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. அங்குள்ள மாவட்டங்கள் மீது கர்த்தருடைய ஆளுகை ஊற்றப்படட்டும். ஆளுகை செய்கிற பிரதம மந்திரி ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே கர்த்தருடைய கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. சிறியவர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தேவனுடைய 2ஆம் வருகைக்கு ஆண்டவரே ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. அவர்களுக்கு கிடைத்த இந்த நாட்களிலே சமாதானத்துக்கு ஏற்றவைகளை சிந்தித்து ஆண்டவரே அதற்கு நேராக போகத்தக்கதாய் யுத்தமில்லாத அமைதலான நாடாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தருடைய ஆளுகை உண்டாகட்டும், ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும், தேவனை பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.